நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பிழை திருத்தமாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பைபிள்லேருந்து ஒரு வசனம். சகல காரியங்களும் எனக்கு எண்ணப்படுபவையாய் இருக்கும். எவ்வாறு? அவைகள் என்னுடையவைகள், அவைகளை நான் அறிவேன். இது மோசேயினுடைய முதல் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் வருது. இதை தமிழ் படுத்துறவங்க இப்படி எழுதியிருக்காங்க. இதில் வரக்கூடிய அவைகள் என்னுடையவைகள், அவைகளை நான் அறிவேன், இது சரியா அப்படின்னு பார்த்தா தவறு. ஏன்னா அவை என்பது ஒரு பன்மை சுட்டு. அது பன்மையை வரும்பொழுது கல்விகுதியை பயன்படுத்தி அவைகள் அப்படின்னு சொல்றது தவறான விஷயம். அது என்பதனுடைய பன்மை தான் அவை. ஆனால் நம்ம அவைகள் அப்படின்னு சொல்றோம். அதே போலதான் இது என்கிற சுட்டு பெயருடைய பன்மை சுட்டு தான் இவை. ஆனால் நம்ம இவைகள் அவைகள் அப்படின்றோம், போன்றவைகள் அப்படின்றோம், அப்புறம் அவைகளை அவைகளின் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு வரோம். ஒரு பெயர் சொல்லாக பார்த்தாங்க அவை என்பது சபையை குறிக்கும், அல்லது ஒரு புலவர் கூட்டத்தை குறிக்கும், அல்லது ஒரு நாடக அரங்கை குறிக்கும். அவைகள் அப்படின்னா பல சபைகள் சேர்ந்த ஒரு இடத்தை சொல்லும். பல நாடக அரங்குகள் இருந்தால் அது அவைகள் ஆகும். ஸோ எனவே நம்ம தமிழில் பயன்படுத்தும் போது அவைகள் என்ற சொல்லை பயன்படுத்தாமல் தவிர்த்தா நல்ல தமிழில் எழுதலாம். அதே போல் இவைகள் என்பதையும் நம்ம தவிர்த்தா நல்லா இருக்கும். ஆனால் இதை விட அது என்பதனுடைய பன்மையாக சில பேர் அதுகள் அப்படின்னு எழுதுவாங்க, அதுகள் இதுகள் அப்படின்லாம் எழுதுவாங்க. அதெல்லாம் எழுதுறதை தவிர்த்தா நமக்கு நல்ல ஒரு தமிழ் எழுதுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்றி நண்பர்களே.